அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நான் பார்க்க போற வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, தமிழின் தொன்மை அப்படின்னு ஒரு டாபிக்ல நாடக கலை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். ரொம்ப சிறப்பான ஒரு பாடம். இந்த பாடத்த நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, எதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்பனா ஒரு எக்ஸாம் எக்ஸ்பெர்ட்ல எப்படி படிக்கணும். ஓகேவா? அப்ப அந்த தேர்வுக்கான விஷயங்கள் என்ன? என்னென்ன கன்டென்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அது மட்டும் பார்த்துட்டு பாடத்த அப்படியே தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? சூப்பரா முடிக்கிறோம் அந்த பாடத்த பாருங்க. பாருங்க நாடக கலை. ஓகேவா? ஸோ நாடக கலைய சொல்றாங்க அப்படின்னா, உலகில் எங்குமே வேற எந்த ஒரு மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, முத்தமிழ் சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம். ஓகேவா? அப்ப அந்த இயல், இசை, நாடகத்துல 3வதாக இருக்கக்கூடியது தான் நாடகம். ஓகேவா? இப்படி நாடக கலைய பத்தி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முத்தமிழ்ல பார்க்க போறோம். அதுல இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அப்போ தமிழ்ல முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது எதுன்னா நாடக தமிழ். நம்ம வந்து தமிழின் தொன்மை நம்ம நியூ சிலபஸ் படி தமிழின் தொன்மை கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மையில இது கண்டிப்பா ஒரு லெசன் வரும். நியூ புக்ல இருக்கு பாடம், ஓல்டு புக்லயும் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க முப்பெரும் பகுப்பாடுகள் கொண்டு சொல்லுவாங்க. இது நாடு தமிழ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதான் நம்ம நாடக தமிழ் சொல்றாங்க. இப்போ நாடகம் என்பது எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்களேன். நாடு பிளஸ் அகம் கேட்பாங்க. நாடகம் எப்படி பிரிக்கலாம்? நாடு பிளஸ் அகம் சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்போ நாட்டை அகத்தில் கொண்டதுதான் நாடகம் சொல்றாங்க. அகம்னா என்ன? உள்ளம். ஓகேவா? அகம் என்பது உள்ளம். உள்ளத்துல நாட்டை கொண்டு நிகழ்த்தப்படுவதே நாடகம் என்பது ஒரு கருத்து. ஓகேவா? அப்ப சொல்றாங்க பாருங்க. நாட்டை அகத்தில் கொண்டது நாடகம். சொல்றாங்க, நாட்டில் நடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஒரு நாட்டுல முக்காலத்தையும் காட்டுவது இந்த நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் தன் அகத்தே காட்டுவதால் நாடகம் என பெயர் பெற்றது என்பர். இந்த 3 காலத்தையும் காட்டுவதால், அகத்தில் வைத்துக் கொண்டு காட்டுவதால் இது நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாடு பிளஸ் அகம் நாடகம். ஞாபகம் வச்சுங்க. அப்போ முக்காலத்தையும் தன் தன் அகத்தில் வைத்து காட்டுவதே நாடகம் என்பது சிறப்பு. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? எடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாம அகம் என்பது நாடையும் குறிக்கும், உன்னுள் நோக்கு என்ற ஒரு கருத்தையும் குறிக்கும். உன்னை உணர், உன்னை உணர், அகத்தை நாடு என்றெல்லாம் பல்வேறு அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து. ஓகேவா? சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி பக்கத்துல எழுதி வச்சுங்க. வேற எதுவுமே தேவை கிடையாது இதுல. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நாடகம். அதாவது முன்பு ஒரு காலத்துல கதையை, நிகழ்ச்சியை, உணர்வை நடித்து காட்டுவதும், கூத்தாக ஆடி காட்டுவதும் நாடகம் என்பர். இங்க பாருங்க. ஒரு கதை, ஒரு ஸ்டோரிய, அது மட்டும் ஒரு ஸ்டோரி, ஒரு நிகழ்ச்சி, நடந்த ஒரு நிகழ்ச்சியை, உணர்வை எக்ஸ்போஸ் பண்றது. அழுகை, சிரிப்பு, ஆனந்தம், வியப்பு இதெல்லாம் நடிப்பு தானே, நாடகம் தானே. அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் உணர்வுகள். அழறது, சிரிக்கிறது இதெல்லாம் வந்து உணர்வுகள் சொல்லுவாங்க. இப்போ அந்த உணர்வுகளை நடித்து காட்டுவதும், கூத்தாக ஆடி காட்டுவதுமே நாடகம். அப்போ இதற்கு கூத்துக்கலை என்றும் ஒரு பெயரும் உண்டு. நோட்டீஸ் த பாயிண்ட். இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்படி லெசனா பிடிக்காம இது மிஞ்சி போனா ஒரு பேஜே போதும். ஒரு பேஜ்லயே நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நாடக கலை ஓவர். சரியா? நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வந்துருங்க. வேற எதுவுமே கிடையாது. இதற்கு கூத்துக்கலைன்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. கதைகளை, நிகழ்ச்சிகளை, உணர்வுகளை நாடகத்துல குடுப்பாங்க. அப்படி குடுக்கறதுக்கு பேர் தான் கூத்தாக ஆடி காட்டுவாங்க. அதுக்கு பேர் சொல்றாங்க கூத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேரு இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா தோற்றம். நாடகங்களினுடைய தோற்றம் எப்படி வந்துச்சு? நாடகக்கலை எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாடகக்கலை மிகவும் ஒரு பண்பட்ட கலை. ஏன் அப்படின்னா, திருவள்ளுவர் பத்தி குறிப்பிட்டிருக்கார் நாடகக்கலை பத்தி. தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, தொல்காப்பியம் எவ்வளவு முற்பட்டது நூல், திருக்குறள் எவ்வளவு முற்பட்ட நூல் என்பதை நீங்க அறியணும். அதன் வாயிலாக நீங்கள் அப்போ தொல்காப்பியத்திலேயே நாடகக்கலை பத்தி குடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப நாடகக்கலை எவ்வளவு ஒரு பன்மையான ஒரு ஒரு கலை என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே பாருங்க. நாடகங்களுடைய தோற்றம், வளர்ச்சியும். பாருங்க, நாடகம் என்னென்ன? போல செய்தல். அதாவது ஆக்டிங். ஒன்று நடந்ததை வைத்து அப்படியே செய்யறது. அதான் போல செய்தல். அது போல செய்தல். இப்ப நான் ஒரு பையன சொல்றேன். தம்பி, ஆப்போசிட்ல ஒரு பையன் இருக்கான். அது போல செய். அவன் என்ன டான்ஸ் ஆடுறானா? அது போல ஆடி காட்டு. அது போல செய்யின்னு சொல்லுவோம்ல. அதான் மீனிங். போல செய்தல் எனும் பண்பு அடிப்படையாக கொண்டதே நாடகக்கலை.
வேற எதுவுமே கிடையாது இதுல. நாடகம்னா இதுதான், வேற எதுவுமே பாயிண்டே இல்லை இதுல. ஓகேவா? பண்டைய காலத்துல மரப்பாவை கூத்து, பண்டைய காலத்துல பாயிண்ட், மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக வளர்ச்சி அடைந்தது. பிறகு என்ன ஆச்சு? முன்பு ஒரு காலத்துல இப்படி இருந்துச்சு, போல செய்தல் பார்த்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்டைய காலத்துல என்ன மாறுது அப்படின்னா, மரப்பாவை கூத்து பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் என்பது என்ன? உயிரற்ற பொருள்களை பாருங்க வளர்ச்சி அடைந்த பின்னர் தோல்பாவை கூத்து, நிகழ்பாவை கூத்து ஆகியன முறையே பாவை கூத்தின் வளர்ச்சி நிலைகளை மக்களிடையே வழக்கில் இருந்தன. பார்த்திருப்பீங்க, இந்த பொம்மலாட்டம்னா சொல்லுவாங்க, உயிரற்ற பொருளை வைத்துக் கொண்டு அதுக்கு ஷேக்கிங் கொடுப்பாங்க. எப்படி வளர்ச்சி அடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் போல செய்தல், அதுக்கப்புறமேட்டு மரப்பாவை கூத்து, பொம்மலாட்டம் பின்பு என்ன நடக்குது அப்படின்னா தோல்பாவை கூத்து, நிகழ்பாவை கூத்து முறையே இப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்து அப்டேட் ஆகுது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்டேட் ஆகுது. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் ஆகுது அப்படின்னு பாருங்க. உயிரற்ற பொருள்களை வைத்து விளையாடி விளையாட்டு, விளையாடிய விளையாட்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பொம்மை வச்சுக்கிட்டு முன்பு நடந்த ஒரு விஷயத்த விளையாடிய விளையாட்டை படிப்படியாக வளர்ச்சி பெற்று உயிருள்ள மனிதர்களிடையே வேடம் புனைய செய்து ஆடி பாடி நடிக்க தொடங்கினார்கள் அப்படின்றத கருத்து. பாத்துக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் போல செய்தல், பிறகு எப்படி மறுவுது அப்படின்னா மரப்பாவை கூத்து பொம்மலாட்டங்களாக போயிட்டு தோல்பாவை கூத்தாகவும் நிகழ்பார்வை பாவை கூத்தாகவும் மாறுது. பிறகு என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து உயிரற்ற பொருள்களை செய்வாங்க. பொம்மலாட்டங்கள்லாம் உயிரற்ற பொருள்களை வைத்து நாடகத்தை வளர்த்தவர்கள் பிறகு உயிருள்ள மனிதர்களை வைத்து, ஓகேவா, உயிருள்ள மனிதர்களை வைத்து தன் உணர்ச்சிகளையும் நிகழ்ந்தவைகளையும் நிகழ வருவதையும் வரப்போவதையும் நடித்து காட்டுறது. இப்படி ஜென்ரேஷன் வந்து இந்த நாடக கலையானது வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாடகத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், திருக்குறள் பாருங்க, கூத்தாடவை குழலற்றே அப்படின்னு திருக்குறள் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. குறள் வழியாக ஒரு பாயிண்ட். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் எதற்கான ஒரு பாயிண்ட் அப்படின்னா நாடக கலை சிறப்பிக்கும் திருக்குறளினுடைய ஒரு கூற்று. கூத்தாடவை குழலற்றே அப்படின்னு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சிலப்பதிகாரத்துல ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. இளங்கோவடி சொல்லியிருக்காரு, நாடகமேந்தும் நாடக கணிகை, நாடகமேந்தும் நாடக கணிகை அப்படின்னு யார் சொல்ற? நாடகம் மாதவி. ஓகேவா? அங்க பாருங்க, நாட்டியமாடும் மாதவியை குறிக்கிறார். நாட்டியமாடும் மாதவி யாரு? நாடகமேந்தும் நாடக கணிகை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நான் தொல்காப்பியம் சொல்றேன்னா ஓகே, சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அடுத்து பார்க்கலாம். ஓகே, தனிப்பாடலுக்கு நாட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதனை நாடகம் எனும் குறிப்பிடப்படுவது வந்துள்ள சொல்றாங்க. அதாவது ஒரு கதையை தழுவி, ஒரு கதையை தழுவி அதற்கு ஒப்பான ஒரு வேடமிட்டு வெப்பமான வேடமிட்டு ஆடுவதனை நாடகம் சொல்றாங்க. ஓகேவா? எப்படியும் நாடு நடந்திருக்குன்னு பாருங்களேன். பாருங்க, சிறப்பான ஒரு விஷயம். நாட்டியம், இந்த பாருங்க, நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து என்னும் சொல்லே வழக்கில் இருந்தது. நாட்டியம் ஆடினாங்க அப்படின்னாலும் நாடகம் நிகழ்த்தினார்கள் என்றாலும் இரண்டுக்குமே கூத்து என்ற ஒரு பெயர் தான் உள்ளது. ஓகேவா? சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார், இது ஒரு பாயிண்ட். இப்போ சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார்? அடியார்க்கு நல்லார். கூத்துகளை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? அப்போ சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் சொல்லக்கூடிய நபர் நாடகத்தை பற்றியும் சில பாயிண்ட்களை வந்து குறிப்பிட்டிருக்காராம். ஓகேவா? இது பாயிண்டா எழுதி வச்சுக்கணும். அடுத்து, இலக்கணம் வகுத்த நூல்கள். எதுக்கு? நாடக கலைக்கு இலக்கணம் வகுத்த நூல்கள் முறுவல், சயந்தம், சைற்றியம், மதிவாணர், நாடக தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் ஆகியவை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாடக நூல்கள் நாட்டியத்திற்கும் நாடகத்துக்கும் இலக்கணம் வகுத்துள்ளன அப்படின்றாங்க. இதுல பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். சிலப்பதிகாரம் நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறியுள்ளது. இப்போ சிலப்பதிகாரம் வெரி வெரி ஸ்பெஷல், நாடகத்தினுடைய சிறப்பு.
சொல்லி இந்த சிலப்பதிகாரத்துல நாடகத்தின் கலை, நாடகத்தின் கலை பற்றியும், காட்சி திரை எப்படி ஒரு காட்சி அமையணும் அதை பற்றியும், ஒரு நாடக அரங்கு எப்படி இருக்கணும், ஒரு நாடக அரங்கு எப்படி இருக்கணும் அதை பற்றியும் இந்த சிலப்பதிகாரத்துல கொடுத்திருக்காங்களாம். ஓகே, இது பாயிண்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பரிதிமார் கலைஞர் ரொம்ப ஸ்பெஷலா. பரிதிமார் கலைஞர் யார்? இவர்தான் செய்யுள் வடிவில் இயற்றிய நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும் பாடம். இந்த பாயிண்ட் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட். செய்யுள் வடிவில் இயற்றிய நம் நாடகவியல் எனும் நூலில் நாடகம், அதன் விளக்கம், அதன் வகை, எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் போன்றவற்றை குறிப்பிடப்பட்டுள்ளார். பாருங்க, பரிதிமார் கலைஞர் எவ்வளவு ஒரு சிறப்பா நாடக கலை எப்படி இருக்கணும் பாருங்க. அவர் எழுதிய நாடகவியல் என்னும் ஒரு ஒரு செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நூல்ல நாடகம், அதனுடைய விளக்கம், அதன் வகை, எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பதற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம், எப்படி ஒரு ப்ரொசீஜர், இது அழகா அவர் எழுதியிருக்கிறாராம். யாரு? பரிதிமார் கலைஞர், நாடகவியல் என்னும் ஒரு நூல்ல. ஓகேவா, இது ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து சுவாமி விபுலானந்தர். ஓகே, பாருங்க யாரு இவரு? சுவாமி விபுலானந்தர் எழுதிய மந்தக சூளாமணியும், மறைமலையடிகள் எழுதிய சாகுந்தலம் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்களாகும். ஓகேவா, அப்போ கேள்வி கேட்பாங்க, நாடகத்தை பற்றி ஆய்வு செய்த நூல்கள் எது? நாடகத்தை பற்றி ஆய்வு செய்த நூல்கள் எது அப்படின்னா, சுவாமி விபுலானந்தர் எழுதிய மந்தக சூளாமணி, மறைமலையடிகள் எழுதிய சாகுந்தலம், சரியா, சாகுந்தலம் நாடகத்தை பற்றியும் ஆராய்ச்சி நூல்களாகும். ஓகேவா, ஓகே, சாகுந்தலம். ஓகே, இது ஆராய்ச்சி நூல்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு பாயிண்ட் முக்கியமான. நாடக பேராசிரியர் சொல்லி கேட்பாங்க. நாடக பேராசிரியர் யார்? தமிழ் நாடக பேராசிரியர் யாருன்னு கேட்டா அவர்தான் பம்மல் சம்பந்தனார். ஓகே, நோட்ஸ் தி பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கம் எழுதி வச்சிருங்க. நாடக பேராசிரியர் யாரு? பம்மல் சம்பந்தனார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாடக தமிழ் என்னும் அவர் நூல் எழுதுறாரு. நாடக தமிழ் நூல்ல தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதியுள்ளார். கேள்வி கேட்பாங்க தெரியுமா? தமிழ் நாடக அரங்குகளை பற்றி பம்பல் சம்பந்தனார் எழுதிய நூல் பெயர் என்ன? அப்போ இப்படி கேட்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தொழில்முறை நாடக அரங்கு பற்றி செய்திகளை எழுதியவர் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். தமிழ் நாடக பேராசிரியர் யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ கேள்விகள் எப்படி எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்படின்னா அந்த பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காலந்தோறும் நாடக கலை பாருங்க, சூப்பர். 7ஆம் நூற்றாண்டுல, ஓகேவா, 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் பல்லவன் அவர் மந்த விலாசம் என்னும் ஒரு நாடக நூலை எழுதியிருக்கிறாரு. இது ஒரு பாயிண்ட். யாரு? 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவன் மந்த விலாசம் அப்படி ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு. இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட், 11ஆம் நூற்றாண்டுல ராஜராச சோழன் ஆட்சி காலத்தில் ராசராசேஸ்வர நாடகம், ஓகேவா, ராஜராஜேஸ்வர நாடகம் நடைபெற்றதற்கான கல்வெட்டு இருக்கான். ஓகேவா, எப்போ? 11ஆம் நூற்றாண்டுல. ஓகே, 11ஆம் நூற்றாண்டு சான்று இருக்கு, கல்வெட்டு சான்று இருக்கு. ராஜராஜேஸ்வரம் ஆட்சியில ராஜராஜேஸ்வர நாடகம் அப்படி ஒரு நாடகம் நிகழ்ந்திருக்கும், அப்படியே ஒரு கல்வெட்டு சான்று இருக்குன்னு சொல்றாங்க, ப்ரூஃப் இருக்குன்றாங்க. செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது, தஞ்சாவூரை ஆண்ட போது கோவில்கள்ல நாடகங்கள் நடத்திருக்காங்க. யாரு? மராத்தி மன்னர்கள். ஓகேவா, எப்போ? தஞ்சாவூரை ஆண்ட போது அப்போ அங்க கோயில், தஞ்சாவூர்ல இருந்த கோயில்கள்ல மராத்திகள் எப்படி இருக்காங்க, நாடகங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்களாமா. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றின. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாயக்கர் மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல
குறவஞ்சி நாடகம் இயற்றிருக்காங்க, தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல்வகை நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. கேட்பாங்க, உழவர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் ஒரு நாடக நூல் எது? அதுதான் பல்லு நாடக வகை. ஓகே, பல்லு நாடக வகை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அங்க பாருங்க, 17ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின. ஓகேவா? நோண்டி நாடகங்கள். இதுல சொல்றாங்கன்னா, உயர்குடியில் பிறந்த ஒருவன் நாடகத்துடைய கரு, உயர்குடியில் பிறந்த ஒருவன் ஒழுக்கங்கெட்டு நோயும் வறுமையும் உற்று இறுதியில் அவன் திருந்தி வாழ்வதாக. நல்லவனா வசதியா பிறந்த ஒரு நபர் அவன் என்ன பண்றான், ஒழுக்கம் கெட்டு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியா திருந்துற மாதிரி ஒரு கதை. அதான் நாடகம் இது. ஓகேவா? இது 17ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்க ஒரு நாடகம். இது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1700 பீரியட்ல. ஓகேவா? 1700 பீரியட்ல நடக்குது நூற்றாண்டுல. அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம், கோபால கிருட்டின பாரதியின் நந்தனார் சரித்திரம் ஆகியவை கட்டியங்காரன் உரையாடலோடு முழுவதுமாக பாடலாக அமைந்துள்ளது. அப்பெல்லாம் நாடகத்துல வந்து கட்டியங்காரன் சொல்லிட்டு ஒரு ரோல் வரும். ஓகேவா? அந்த கட்டியங்காரன் தான் அப்படி அந்த கதையை சொல்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க என்ன அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டுல அருணாச்சல கவிராயர், ஓகேவா, அருணாச்சல கவிராயர் அவரினுடைய ராம நாடகம். ஓகேவா? அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் ஒரு பாயிண்ட். கோபால கிருட்டின பாரதி அவருடைய நந்தனார் சரித்திரம். ஓகே, கோபால கிருட்டின பாரதி நந்தனார் சரித்திரம் ஆகியவை ஒரு கட்டியங்காரன் சொல்லிட்டு ஒரு நபர் உரையாடலோடு முழுவதுமாக பாடலாக அமைந்துள்ளது அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2 பாயிண்ட் இதுல இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இக்காலத்தில் தோன்றிய பெரும்பாலான நாடகங்கள் மகாபாரதம், ராமாயணம் முதலிய காவியங்களை அடிப்படையை கொண்டு தோன்றின சொல்றாங்க. இந்த 18ஆம் நூற்றாண்டுல வந்து மேக்சிமம் அதிகமான நாடகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் கொண்ட ஒரு தொடர்பு கொண்ட ஒரு நாடகங்களாக இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. அப்போ மகாபாரதம், ராமாயணம் அடிப்படையாக கொண்டு காவியங்கள் தோன்றிய காலகட்டம் என்ன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஊர்களில் தெருக்கூத்து எனும் நாடக வகை இருந்துச்சு. இந்த ஊர்கள்ல வந்து என்ன வகையான நாடகம் நடத்துவாங்க அப்படின்னா, புராண கதைகள். ஓகேவா? புராண கதைகளை மையமாக கொண்டுதான் தெருக்கூத்து நாடகங்கள் நடத்துவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. முன்னெல்லாம் வந்து விடிய நடத்துவாங்க, இப்போ 3 hours நடத்திட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதைலாம் நமக்கு தேவை கிடையாது, கொஸ்டின் கேட்பதும் கிடையாது. ஓகேவா? இதுல பாருங்க, காசி விஸ்வநாதரின் சம்பாச்சாரியா விலாசம் குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம், இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். காசி விஸ்வநாதரது சம்பாச்சாரியார் விலாசம், இது ஒரு நாடக நூல். பேராசிரியர் சுந்தரனாருடைய நூல் இது மனோன்மணியம். இதெல்லாம் வந்து நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அப்படியே வந்துனே இருக்கணும். மனோன்மணியம் என்னும் நூல் என்ன பண்றாங்க எனும் நூல் கவிதை நாடக காப்பியத்தை 1891ஆம் ஆண்டு வெளியிட்டாராம். யாரு? பொன் சுந்தரனார். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ், சுந்தரனார் அவர்கள் மனோன்மணியம் என்ற ஒரு கவிதை நாடகத்தை காப்பியத்தை 1891ஆம் ஆண்டு வெளியிட்டார். ஓகேவா? இந்த நூல் எப்படிப்பட்ட ஒரு நூல் பாருங்க, அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ஓகேவா? சுந்தரனார் எழுதிய அந்த மனோன்மணியம் என்ற நூல் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு. என்ன மொழிபெயர்ப்பு பாருங்க, லார்ட் வில்டன் லார்ட் லிண்டன் சொல்லக்கூடிய மறை வழி எனும் ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்டதே இந்த மனோன்மணியம். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? என்னதான் இது ஒரு ஆங்கிலத்துல இருந்த ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக இருந்தாலும் தமிழ்ல எழுதும் போது ரொம்ப சுவையாகவும் இயல்பாகவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நாட்டு விடுதலைக்காக இது வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. அதாவது சொல்றாங்க 19ஆம் நூற்றாண்டுல தேசியத்தின் எழுச்சி ஏற்படும், விடுதலை பெறுவதற்கான எழுச்சிகள் ஏற்படும். அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடகத்தின் வழியாக தேசபக்தியை உள்ள புகுத்துறாங்க. இங்க பாருங்க, நாட்டு விடுதலை போராட்டத்தில் காலகட்டத்துல தேசிய நாடகங்கள் தோன்றின. பாருங்க, காலத்துக்கு ஏற்ற போல் நாடகங்கள்லாம் ஆகுது, தன் கருத்துக்களை வெளியிடும் ஒரு 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 கருவியா பயன்படுத்துறாங்க நாடகத்தை. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ விடுதலை வரப்போகுது, நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க,
அப்போ நாடகத்தின் வாயிலாக தம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நெறிமுறை கேள்வி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, கதரின் வெற்றி இதுதான் தமிழ்நாட்டில் முதலாக தோன்றிய தேசிய நாடகம். தமிழ்நாட்டில் முதலாக தோன்றிய தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. ஓகேவா? இது வந்து எழுச்சி, அந்த தேசியத்தின் எழுச்சிக்கு காரணமாக வந்தது. அடுத்து அதை தொடர்ந்து தேசிய கொடி, தேசபக்தி முதலான நாடகங்கள் நடத்தப்பட்டன. நாடக மேடைகளில் தேசிய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது, முழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அடுத்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இப்பதான் நம்ம வரப்போற முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். 20ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இந்த 20ஆம் நூற்றாண்டுல யார் வராம பாருங்க. 20 செஞ்சுரி அப்படின்னா 1900 பீரியட்ல. ஓகேவா? 901 இருந்து 2000க்குள்ள அந்த பீரியட்ல பாருங்க. யார் அப்படின்னா நாடகத்துறைக்கு பெரும் தொண்டாற்றியவர் யாரு? சங்கரதாசு சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர் தான் நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசிரியர் வேற, தலைமை ஆசிரியர் வேற. ஓகேவா? பேராசிரியர் வேற, இவர் தலைமை ஆசிரியர். நாடக உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாரு? சங்கரதாச சுவாமிகள். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்பா, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இவரும் சுவாமி அவர்கள் அழைக்கப்பட்டனர். இவருடைய நூல்கள் பாருங்களேன். பிரகலானந்தன், சிறு தொண்டர், லவகுசா. லவகுசா யார் தெரியுமில்ல? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்துல வரக்கூடிய ராமருடைய பிள்ளைகள் பேர் தான் லவகுசான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பவளக்கொடி, அபிமன்யு, சுந்தரி முதலான 40க்கும் மேற்பட்ட, ஓகேவா, 40+ நாடகங்களை எழுதியுள்ளார். யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகே, சங்கரதாஸ் சுவாமிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நாடக உலகில் இமயமலை சிறப்பெயர் கொண்டவர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பேராசிரியர் வேற, நாடக பேராசிரியர் வந்து அவரு இன்னொருத்தர், இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இவரு தலைமை ஆசிரியர். ஓகேவா? அடுத்து தமிழ் நாடக தந்தை என போற்றப்பட்டவர் யாரு? பம்மல் சம்பந்தனார். ஓகேவா? தமிழ் நாடக தந்தை என போற்றப்பட்டவர் பம்மல் சம்பந்தர். 90க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கிறாராம். சங்கரதாஸ் சுவாமிகள் 40, சங்கரதாஸ் சுவாமிகள் 40+, இவர் 90க்கும் மேற்பட்ட நாடக நூல்கள் எழுதியிருக்கிறாராம். பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்துள்ளார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. கேட்கலாம், பம்பல் சம்பந்தனார் பற்றி கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் தவறானது எது, சரியான கூற்று காலத்துல கேட்டுறான். ஷேக்ஸ்பியர் நாடகங்களை மொழிபெயர்த்திருக்கிறாரு. மனோகரன் என்ற நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. மனோகரம், இந்த மனோகர் நாடகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அப்போ 70 ஆண்டு காலமாக இவர் எழுதிய இந்த மனோகர் நாடகம் தமிழ் மேடைகள்ல, தமிழ் நாடக கூத்து மேடைகள்ல ரொம்ப புகழ்பெற்று விளங்கிச்சு அப்படின்றாங்க. அடுத்து நாடக அனுபவங்களை எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா தொகுத்து வெளியிடுறாரு. இப்ப எனக்கு என்னுடைய அனுபவங்களை என்ன பண்றேன், தொகுத்து நூலா வெளியிடுறேன். அந்த நூலு பேர் என்ன பாருங்க. யாரு? பம்மல் சம்பந்தனார் அப்படி பண்றாரு. தன்னுடைய அனுபவத்தை என்ன பண்றாரு அப்படின்னா நாடக மேடை நினைவுகள் எனும் தலைப்புல நடிப்பு கலையின் தேர்ச்சி பெறுவது எப்படி, ஓகேவா, ஆக்டிங்ல தேர்ச்சி பெறுவது எப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டு இருக்காராம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ வரக்கூடிய நாடகத்துறை மேல, நடிப்பு மேல விருப்பம் கொண்டவர்கள் இது ரொம்ப பேர் தான் யூஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மதுரையில 1942ஆம் ஆண்டில் புலமை கடலென தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேறியது. எப்போ? 1942ல ஔவையார் நாடகம் சொல்லிட்டு ஒரு நாடகம் நடந்துச்சு. அதுல அந்த நாடகம் முழுவதும் ஔவையாராக நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர் யார் என்றால் தி.க. சண்முகனார். அதனால அவர் பேர் என்ன ஆயிடுச்சுன்னா ஔவை சண்முகனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறிடுச்சு. ஓகேவா? எப்போ? 1942ல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எக்ஸ்பர்ட்ல நாடக சாலையொத்த நற்கலாச்சாலை ஒன்று நீளுலகில் உண்டோ நிகழ்ந்து. இந்த கோட்ஸ் வந்து நாடக கலை குறிக்கும் ஒரு கோட்ஸ். யார் சொன்னது அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடம். அழகா முடிச்சாச்சு. ஓகேவா? இதுல இருந்து வேற எதுவுமே கிடையாது, மிஸ் ஆகாது. இந்த புக் பேக் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிடுங்க நீங்களே. ஓகேவா? பாடத்தை புரிஞ்சுன்னா நீங்களே பிரித்து எழுதுக, சேர்த்ததுக்கு எல்லாமே நம்ம சிலபஸ்ல உள்ளதுதான். ஓகேவா? கதை அழகு, கதை கூட்டல் அழகு,
அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. தமிழ் நாடக தந்தை யாரு, சிலப்பதிகாரத்து உரை எழுதியவர் யாரு, மலைமடி அடிகளுடைய எழுதிய நாடகம் பேர் என்ன, இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. தமிழ் முப்பெரும் பாகுபாடுகள் எவை, நாடகம் குறித்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா நீங்க எழுதினா போதும். சும்மா நாடகம் பற்றி குறிப்பிட சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு நீங்களே ஒரு கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி எழுதுங்க. படிச்சது அப்படின்னா நினைவு கூர்ந்து எழுதுன்னு வச்சுங்களேன், மறக்கவே மறக்காது. நாடகம் தோன்ற அடிப்படை அமைந்தது எது, நாடகத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் எது, நோண்டி நாடகம் பத்தி குறிப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அதாவது புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த சிறுவினா குருவினாவை நீங்க கிளியரா அட்டன் பண்ணாலே அந்த பாடத்தை நீங்க முழுமையா படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? சோ அழகா ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நல்லா இருக்கிற வீடியோ பாருங்க. ஒரு பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.